எதற்காக படைக்கப்பட்டேனோ அந்த வேலையை அந்த கைகள் தாராளமாக செய்து கொண்டிருக்கின்றன. அப்படியே உணவை குழைத்து இந்த நாக்குக்கு கொடுத்து சுவையாக அதை சாப்பிட பண்ணி இந்த உடம்பை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. இதை சிவபிரகாச சுவாமிகள் அழகாக இந்த பாடலிலே சொல்லுவார். நாங்கள் யாராவது இதை நினைத்து பார்த்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிடையவே கிடையாது. இதை போல எங்களுக்கு மத்தியிலும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். எந்த நன்மையையும் எதிர்பார்ப்பதில்லை, எந்த நன்றியையும் யாரிடம் இருந்தும் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் தாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்காக அந்த கடமையை அவர்கள் செவ்வனே செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் சிவபிரகாச சுவாமிகள். பாடலை பாருங்களேன். என்று முகம நியம்பாதவர் கண்ணும் சென்று பொருள் கொடுப்பர் தீதற்றோர் துன்று சுவை பூவிற் பொலிகுழலாய் பூங்கை புகழவோ நாவிற்கு உதவு நயந்து என்று முடிப்பார்.